ரங்கம்மா ரங்கம்மா உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லலான்னு வந்தேன். என்னங்க? எனக்கு சொல்றது எல்லாம் என்ற பிறந்த ஒரு சமாச்சாரம். என்ன விஷயம்? ரங்கம்மா, ஒரு கடிதாசி கொடுக்கறேன், அதை படிச்சு என்கிட்ட மட்டும் சொல்றீங்க. பொம்பளைங்களுக்கு இருக்குங்க மாமா படிப்பு அப்படின்னு அப்பா கிட்ட கோமா சொல்லல? தப்புதான். இந்த கடிதாசி என்கிட்ட படிச்சு சொல்லி போட்டு அதோட நீயும் விஷயத்தை மறந்துடு. உன்ற அப்பா கிட்ட இந்த கடிதாசியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி போடாது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க குடும்பத்தோட மானம் மறுவாதி எல்லாம் இந்த கடிதாசியில தான் தொக்கி நிக்குது. அப்படி என்னங்க கடிதாசி? அதை என்ற வாயால வேற சொல்ல சொல்றீங்க. சொன்னா தானுங்களே புரியும். ரங்கம்மா, என்ற பிறந்தவ இந்த பண்ணையார் மகனுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருக்க. அந்த பையன் இவளுக்கு வதலுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருக்க. அதான் இந்த கடிதாசி. இத கொஞ்சம் விலாவரியா எனக்கு படிச்சு சொல்ல. பாத்தியா, படிச்ச பையன் பத்திரமா கடிதாசிய பையக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்க. அன்பே, ஆசையின் ஜோதியே என்ற இது என் உள்ளத்தை கவர்ந்த ஓவியம். எதுக்குள்ள என்ன பார்த்தா கடிதாசி பாரு. முடிவாக சொல்லுகிறேன். நீ ஒண்ணுத்தி சொல்லுவான கடிதாசிய படிக்கிற? நான் சொல்லலைங்க. இதுல அப்படி எழுதிருக்கு. என்ன எழுதிருக்கு? நெஞ்சத்திலே நீ இடம் பெற்ற பிறகு ஒரு நாள் ஒரு வேளையாவது உன்னை பார்க்காவிட்டால் என் மனதிற்கு அமைதி இல்லை. சாமி, இந்த பட்டணத்து படிப்பு என்னென்னத்தை எழுத சொல்லுது பாத்தியம்ல. நீ படி. உன்னை இனிமேல் தினமும் சந்திப்பதற்கு ஏன் சும்மா பார்க்கிறேன்? யாருல கேட்கிறேன்? நான் கேட்கலீங்க, இந்த கடிதாசில எழுதினவங்க அப்படி கேட்கறாங்க. கேப்பா கேப்பா, இனி எப்படி கேட்கறான்னு நான் பாக்குறேன். நீ என்ன பார்க்காம மேல படி. படிக்கிறேன். இல்லற வாழ்க்கைக்கு என் தந்தை எனக்கு எதிரி, உன் தமையன் உனக்கு வைரி. இனி நமது முடிவை தீர்மானிக்க வேண்டும். வழக்கப்படி மண்டபத்திற்கு 8 மணிக்கு மேல் வரவும். இறுதியாக எல்லா விஷயத்தையும் பேசி விடலாம். தவறாமல் இப்படிக்கு அருமை கண்ணு. வரமுறை கட்டுமை வயசுக்கு பொண்ண விளக்க வச்சோன்னு வீட்டை விட்டு வெளியே வர சொல்றதுக்கு என்ன துணில். பண்ணையார் மகன்னா என்ன வேணாலும் செய்யலான்னு நினைச்சம் போல இருக்கு. என்ற உறந்தவளை மயக்கி நடுத்தரவுல நிக்க வைக்கிறதுக்கு நான் அவருக்கு என்ன தப்பு அட திங்கிற சோத்துல மண்ணையா அள்ளி போட்டேன். ரங்கம்மா, பாத்தியா, வேகாத வெயில்ல மாடா உழைச்சு என்ற பிறந்தவளை பட்டணத்துல படிக்க போட்டதுக்கு எனக்கு கை மேல பலன் கிடைச்சிடுச்சு. சரி, இருக்கட்டும். படிச்ச வயல பார்த்து என்ற பிறந்தவளை அவன் நினைக்காம இருக்கிறதுக்கு எப்படி வழி செய்யணுமோ அப்படி செஞ்சு போட்டு வரேன். இப்ப எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. நாளைக்கு பொழுது விடிஞ்சோன்னு என்ன நடந்துச்சுன்னு நீயே தெரிஞ்சுக்க. வேண்டாங்க, வாலிப பருவத்துல ஒருத்தர் மேல அன்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்காம இருந்தா மனசுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு இப்பதானுங்க எனக்கு கூட புரியுது. அவங்க பேர்ல தப்பு இல்லைங்க, அவங்கள பிரிக்காதீங்க. வேண்டம்மா, அந்த சர்க்கோசெல்லாம் என்ற கிட்ட காட்டாத. என்ற எதிரி வயசுல பிறந்த வயலுக்கு என்ற பிறந்தவன் மாலை போடுறதா? உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தகராறுன்னு தானே எங்க அப்பா சொன்னாரு. அப்பனுக்கு சண்டைக்காரனா பிள்ளைக்கு சிறையிடக்காரனா? அதெல்லாம் மறந்துடுங்க. எதையும் மறக்க மாட்டேன். அந்த பயலை சும்மாவும் விட மாட்டேன். இருங்க, தப்பு உங்க தங்கச்சி மேலே இருக்கும்போது அவர் மேல மட்டும் ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? ரங்கம்மா, கோபிக்காதீங்க. என்ன தடுக்காத. வீணா கெட்டவருங்கிற பேரை வாங்காதீங்க. பாரு ரங்கம்மா, உன்னை பழையபடி கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த கடுதாசி சமாசாரமா யாருகிட்டையும் ஒரு வரி பேசி போடாது. என் காரியத்திலையும் குறுக்க வராது. ரொம்ப கோபக்கார. என் பேச்ச கேளுங்க. என்ன கடுதாச்சு? ஒண்ணு இல்லையா, வந்து அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. நீ பதுங்கி பதுங்கி பாவனா போட்டுக்கிட்டு வந்த கோளார பார்த்துதான் நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். என்ன விவரம்? நான் என்னன்னு சொல்றது? எதையாவது சொல்லு. இல்ல கொலை நடக்கும். கொலை என் மோரே பார்த்து பேச பிள்ளை. சின்னையா ஒரு கடுதாசி கொடுத்தாரு. யாரு கொடுத்தாரு? தங்கத்துக்கு. வீடு பாமட்டி எங்க பாமட்டி? உள்ளே சொல்லு. சின்னையா தங்கம்மாவுக்கு ஒரு கடுதாசி கொடுத்தாரு. அதுக்கு பதில் கடுதாசி அந்த பொண்ணு கொடுத்துச்சு. அதை கொண்டு அந்த கதவு சனில போட வந்தா நீங்க வந்துட்டீங்க. அவ்வளவுதான். பாபாயி, கணிச்சு குடிக்க விட்டு கண்ணா வைக்கலாமா? பச்சை கொண்டா கடுதாசி. ஆவல
திருட்டு பயம் இல்ல. கிராட்ல எழுதுனா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். கவர்ல எழுதிருக்கா, கவர்ல. இந்த உள்ள நீதான் எழுத்த தொடுவிய, ஒரு வரி விடாம படிச்சு சொல்லு. அத்தான் ஆறுயிரே. என்னது? இன்பத்தின் இல்லையே. என்ன உள்ள விளையாட்டு வியாபாரமா இருக்கு? இந்த கடுதாசில இருக்குங்க ஐயா. இருவரும் விரைவில் நிர்ணயிக்க வேலை இருக்கும் மண்டபத்திற்கு சந்திர நீலவானத்திலே தோன்றியதும் என்னை அவசியம் சந்திக்கும். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள. என்ன உள்ள சொல்ற? எவ்வளவு பாவாயி, இந்த கடுதாசி விஷயமா நம்ம பயகிட்ட ஒரு வரி சொன்ன என்ன நடக்கும் தெரியுமில்ல? கொலை நடக்கும், கொலை. அடுத்தாப்புல எங்க வந்து பார்க்க சொல்லி இருக்கிறா? அந்த கடைசி வரி இன்னொரு தடவை தொடு. அடி உள்ளன்ற தெப்பக்கரை ஓரத்துல போதும். அதுக்கு மேல பேச நவுட்டா நவுட்ல. அம்மா அம்மா, ஆத்திரத்துல அண்ணன் அடிச்சிட்டு காலையில இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. என்னமோ இன்னும் வந்துடுவாங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். அப்புறம் கடவுள் சித்தம் எப்படி என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி சொல்றேன். தம்பி இப்ப வந்துருவாருங்க, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தங்கம், என்னம்மா உங்க அண்ணா எண்ணத்துக்கு மாற நீ என்னைக்குமே நடக்காதம்மா. இனிமே அந்த பண்ணையார் மகனே வந்து உங்ககிட்ட பேசினாலும் ஐயா தயவு செய்து என்கிட்ட பேசி வச்சுக்காதுங்கன்னு ஒரே வார்த்தையா சொல்லிடு. என்ன இனிமே நான் ஏமா வீட்டை விட்டு வெளியே போறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நமக்கு கஞ்சி ஊத்துறவன் உங்க அண்ணன். அவன் கொஞ்ச நேரம் கண் கலகினான், நம்ம காலத்துக்கு நல்லா இருக்கவே முடியாதம்மா. அம்மா, அண்ணன் வாடாப்பா வா. உன் கோவம் எல்லாம் குறைஞ்சிடுதா? உனக்கு வீடு வாசல் இருக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சா? அம்மாவும் கூட பிறந்த ஒரு தங்கச்சியும் இருக்காங்கன்னு இப்பதான் உன் மனசுல பட்டுதா? தன்னை பெத்தவா ஆத்திரத்துல அடிச்சிட்டு ஒரு பேச்சு பேசிட்டா, அதுக்காக காலையில போய் சாயந்தரம் தான் வரணும் புதிர சொல்லுதா? ஏன்பா புதுசான பழக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டுதா? ஒழுங்கா இருக்கிற நம்ம குடும்பத்தை பார்த்து ஊராரெல்லாம் கேடு பண்ணணுங்கிற ஆசை உனக்கு வந்துடுச்சாப்பா? உங்களை அலட்சியப்படுத்திட்டு போவீங்க. உங்க கோபம் தீர்ந்தது அப்புறம் உங்க முகத்தை பார்க்கலாம்னு வெளியே போறதுக்கு இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்க. வலிச்சுடு. சாப்பிட்டியாடா? இல்லைங்க, காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா கஷ்டப்படுற இந்த உடம்பு என்னத்துக்காக? உங்க முகத்தை சந்தோஷமா பார்த்தோன்னு சாப்பிடலான்னு இருந்துட்டேன். என் கண்ணு, என் தங்கம், வாடா கண்ணு, நான் சாப்பாடு போடுறேன். 2 பேரும் உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஏனுங்கம்மா, இன்னும் இன்னைக்கு சாப்பிடுறீங்க? அம்மா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. இன்னைக்கு இந்த வீடே உண்ணாவிரதம் தான். வாங்க, நான் வீட்டுக்குள்ள போலாம். என்ற கூட பேச நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. வாடாப்பா, நான் உனக்கு சாப்பாடு வா, நீ வா. அம்மா, அம்மா, விஷயம் ரொம்ப தூரம் முத்தி போய் பட்டணத்து படிப்பு கடுதாசி எழுதுற அளவுக்கு வந்துருச்சுங்க. என்னப்பா அது புது விஷயம்? கேட்டீங்கன்னா நாக்க புடிக்கிட்டு செத்து போயிடணுங்க. என்னடா அது? நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும்படியாதான் விஷயத்த சொல்லடா. போடாதீங்க, காலையில எல்லாம் விலாவரியா சொல்றேங்க. இப்ப ராத்திரிக்கு நான் போய் படுத்துக்கிறேங்க. வடக்கு வச்சோன்ன தங்க வெளியே போகணும்னு சொன்னா விட்டு போடாதீங்க, விட்டு வச்சுக்கோங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. பாக்குறாங்க. அப்ப என்னடா? அவளை பத்தின சமாசாரம் தானுங்க. பரவாயில்ல, என்ன நடந்தது சொல்லு. அம்மா, காலையில எல்லா விஷயமும் புட்டு புட்டு விலாவரியா கொஞ்சம் சாப்பிடா. வேண்டாங்க, நீங்க மட்டும் தங்கத்தை வெளியே விட்டு போடாதீங்க.
அவன் வெளியே போனான்னா பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. என்னமோ போவோம். பாருங்க. ஏ பவளமலை, ஏனு நான் இன்னைக்கு காட்டுல போய் படுத்துக்கிறேன், நீ வீட்லயே சாக்கிறதே படுத்துக்க. ஏனுங்க அடுத்த காட்டு மாடு நம்ம காட்டுக்கு மேய வருதா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் கூட வரேன் தம்பி. என்னண்ணா என்கிட்ட பேசுறேன். அண்ணா ஷண்முகம் வேலாயுதம் முருகா அரவிந்தா. ஏன்பா இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல நேரத்தோட படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது? கண்ணு தூக்கம் வரலடா. இப்ப ஒண்ணு நேரம் சரியில்லை, சாவகாசமா சொல்றேன், போய் படு. அடடே, சுருட்டு தீர்ந்து போச்சு போல் இருக்க. நான் போய் வாங்கிட்டு வரட்டுமாப்பா? சுருட்டா? வெளியில ஒரே இருட்டா இருக்கு, வேணாம் போ. பேட்டரி இருக்குதா? பேட்டரி லைட். பேட்டரியா? வேண்டாம், காந்த விளக்கெல்லாம் கையில வச்சிருக்க கூடாது, இங்கே இருக்கட்டும், போய் படு போ. போனியா? போயிட்டேன். சுருட்டு வாங்கிட்டு வரானா? சுருட்டு இன்ன என்ன குருட்டு பையன் நினைச்சானா? நான் பெத்த பயவுள்ள என்கிட்டே நாடகம் ஆடுறாயா? அது என்ன ரூமா? ஒரே டெஞ்சம் மாதிரி. மனுஷன் படுப்பானா அதுல? மனுஷன் ஏன்டா இத்தனை நாளா நீ தானே படுத்திருந்த? அங்க காத்தே வரலப்பா. ஏய், இங்க வாட காத்து, உன் உடம்பு ஒத்துக்காது, உள்ள போய் படு. அடாடாடா, நான் எங்க படுத்தா உங்களுக்கு என்னப்பா? ரொம்ப கோச்சுக்கிறியே, கோச்சுக்காதரா கண்ணு. டேய் அப்பா சாமி, உள்ள போய் படுறா. இனிமே உள்ள அந்த கோடன்ல படுக்க என்னால முடியாதப்பா. நான் போய் திண்ணல படுக்க போறேன். டேய் இந்தடா, உங்க அப்பன் சொல்றேன்டா, உங்க அப்பன் சொல்றேன், மரியாதையா உள்ள போய் படு. முடியாது. நானும் அப்ப எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எதுக்கு விவகாரமா பேசிக்கிட்டு இருக்கேன்? இரு இரு. அப்பா அப்பா, ஏப்பா கதவை சாத்துறீங்க? ஊரே கெட்டு கிடக்குது, திருட்டு பசங்களா ஜாஸ்தியா இருக்கானுங்க, கதவை பூட்டி வைக்கிறேன், உள்ளவே படு. ஏன்பா வேடிக்கை செய்றீங்களா? ஆமா, நீ நான் விளையாட்டு பிள்ளைங்க கிச்சு கிச்சு தாம்பூலம் காட்டிக்கிறேன், போய் படுறான்னா. அப்பா கதவை திறக்கிறீங்களா இல்லையா? டேய், கண்ணை மூடிக்கிட்டு தூங்க போறியா இல்லையா? அப்பா ச்சே, என்னடா பெரிய நியூசன்ஸா போச்சு. அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. படுத்தியா? படுத்தியாடா? படுத்துட்டேன். டேய் கருப்பா, பாவாயே எங்க உள்ள? பாவாயே படுத்துங்கறாளா? சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்துகிட்டு இந்த பய இதை விட்டு ஒரு அடி நாள விடப்படாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது பிள்ளை. சாக்குறது பண்ண காட்டு வரைக்கும் போயிட்டு வர. தங்கம் படுத்து தூங்கம்மா, காலையில படிச்சுக்கலாம். தூக்கம் வரலம்மா, மனசுக்கு என்னமோ போல இருக்கு. அடையாமா நீ ஒண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு படுத்தா தன்னால தூக்கம் வருமா? அவளமல்ல, உன்னை யார் கேட்டா? நீ பேசாம இரு. அம்மா, அண்ணே சமயக்கட்டுல என்னம்மா சொல்லுச்சு? அதுவா, சொரக்கா கூட்டு செய்திருந்தனே, அதுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ படுத்து தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. சரிம்மா. பட்டுப்பூச்சி காட்டுக்குள்ளே வந்திருக்கும் அம்மா, அதை பார்க்க போக துடிக்குது நம்ம வீட்டு பூச்சம்மா. பவளமலை, என்ன சத்தம்? ஒண்ணுமில்லம்மா, தூக்கத்துல வளர்றேன். பேசாம தூங்கு. தங்கம், எங்கே போற? எங்கேயும் இல்லம்மா, தண்ணி குடிக்க போறேன். தண்ணி குடிக்க வெளியே எங்கேம்மா போற? சமயக்கட்டு இங்கில்ல இருக்கு. தூக்க கலகத்துல பாதை தடுமாறி போச்சுமா. ஒழுங்கான பாதை இருக்க ஓரமா ஏம்மா போற? போய் தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கு. இந்த பாரு தங்கம், உங்க அம்மாவுக்கு கோபம் வரும்படியா நடந்துக்காது. அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். எனக்கு தண்ணி கூட வேண்டாம், நான் தூங்குறேன். தூங்கு.
காரியம் பறிக்கவில்லை ராமாக்கா அமாக்கா, கனவு பறிக்கவில்லை ராமாக்கா அமாக்கா. அவளவல பேசாம பட்டு தூங்குறியா இல்லையா? என்ன தைரியம்? ஊட்ட தாண்டி ஊரை தாண்டி இந்த இடத்துல இந்நேரத்துல என்ற பிறந்தவளை வந்து பார்க்க சொல்றதுக்கு அந்த பண்ணையார் மோனுக்கு என்ன கொழுப்பு! வரட்டும் அந்த பையன். மான மறுவாதியோட வாழ தெரியல, ரோஷக்கார மாதிரி பேச வந்துடுறானுங்க பேச. அவங்கிட்ட 7 வண்டி தப்ப வச்சுக்கிட்டு என்னத்துக்குடாப்பா எதிரிய குத்தம் சொல்றீங்க? வார்த்தை மறுவாதிய மீறி போகுது. முதல்ல மறுவாதி குறைவான வார்த்தை அங்கிருந்து தான் வந்தது. தரங்கட்ட பேச்சு வேணாம். அந்த பூச்சி காட்டுற வேலை இங்கேயும் வேண்டாம். அத்தோட அங்க பேச்சு நிக்கட்டும். அதோட அங்கேயும் நிறுத்தட்டும். நிறுத்தலைன்னா என்ன செய்வ? நீ என்னையா செய்வ? இனி ஒரு வார்த்தை அனாவசியமா பேசினா துண்டு துண்டா வெட்டி இந்த குளத்து மேட்ல புதைச்சு போட்டு போயிரும் பையன். உடுத்த கடனுக்காக காட்டையும் வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு என்ற ஐயனை ஊரை விட்டு ஓட்டினதே நீதான் கேள்விப்பட்ட அன்னைக்கே உன்னை 2 துண்டா வெட்டி என்ற களத்து மேட்டிலே புதைச்சிருப்பேன். என்ற அம்மா கூட பிறந்தவனாச்சேன்னு உன்னை சும்மா விட்டேன். நிக்காத, ஓடிடு. என்னடா செய்வ? ஐயடியா, புடிச்சா புடி காண மாட்டேன், என்னமோ துள்றி என்ன? செங்கோடா, எங்க பண்ணையாரையோட இப்படி பேசிட்டு இருக்கிற? வாடா வா, நீ ஏதாவது எக்கு தப்பா பேசுன பல்ல கழட்டி கையில குடுத்து போடுவோம், ஓடி போயிடா. நீ யாரா என்ன பேச? என்ற தகராறுல தலை கொடுக்கறதுக்கு நீ யாரா? செங்கோடா, கடைசியா சொல்றேன், எங்க பண்ணையார எதையாவது பேசிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்குமோ என கேக்குறியா? ஏய், நீ எங்க செங்கோடுற ஒரு வார்த்தை தப்பா பேசுற உன் தலை காம போயிடும். உன்னை யாரே வர சொல்லுங்க? உன்னையாவது இங்க கூப்பிட்டான். நான் எங்க பண்ணையாருக்காக வந்தேன். நான் என் செங்கோடுக்காக வந்தேன். டே முனியப்பா, நீ இவ்வளவு தூரம் பேச வந்துட்டியா? 2 பேரும் சேர்ந்து ஒத்தனை அடிக்காம அடிச்சு போடுவாங்கல்ல பெரிய சுப்பாய்க்கு அம்மா அண்டைய பொழந்து போடுவா. ஆமா, ஏற நிறுத்துடா. இருக்குடா. நான் மரியாதையா சொல்றேன். என்ன மரியாதை? இந்த இடத்தை விட்டு நீ வீட்டுக்கு ஓடுறியா இல்லையா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவா? உன்னை வெட்டி பொறத்து உயிரோட மாத்தி விடுவேன். என்ன கோவம், என்ன கோவம்! உங்க கோவத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேனுங்க. ஆமாங்க, நானும் பண்ணையார் சண்டை போட்டுக்கிறது போய் நீங்களும் மாயாண்டி அடிச்சுக்கு போயிட்டீங்களே என்னமாமா? உனக்கு தெரியாத அப்புறம் அந்த பயல தலையில்லாத முண்டமா பாக்கணும். அப்பதான் என் மனசே ஆறும். அதுக்கு இடக்கு விடுங்க. செங்கோட, உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னங்க? பண்ணையாருக்கு எல்லா வசதியும் இருக்கு. அதோட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு படிச்ச பையனும் இருக்கான். அவனை என்னத்தங்க அதிசயமா படிச்சு கிழிச்சு போட்டா என்ற பிறந்தவன் இல்லீங்களா? என்னத்தை இருந்தாலும் பொண்ணு தானே. இந்த பாரு செங்கோட, உன்னை நம்பித்தான் அவங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் இருக்காங்க. உனக்கு இப்படி திடீர்னு கோவம் வந்துடுது. ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அந்த 2 பொண்ணுங்க நிலைமை என்ன ஆவறது? யோசனை பண்ணி பாத்தியா? அதனால இனிமே இப்படி தனியா புறப்பட்டு வந்துடாத. ஆமாங்க, இந்த சமாச்சாரத்தை உங்களுக்கு யாருன்னு சொன்னா? யார் சொல்ல போறா? உன்னை கட்டிக்கிறவ தான் சொல்லுவா. யாருங்க? என் பொண்ணு ரெங்கம்மா. ரெங்கம்மாவா சொன்னார்? ஆமா. நான் வரணுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க அந்த ஆளை பத்தி. நீ சும்மா வா. என்னங்க நீங்க போங்க. ஆமா மாயாண்டி, உனக்கும் மாமனுக்கு ஏதாவது வாங்கலாம்? ஐயா, நீங்க இருக்கேன்னு சும்மா விட்டேன். இல்லன்னா நான் கை கலந்துருப்பேன் அவனை. சரி சரி, அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத, கழுதைய விடு. ஐயா, நான் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்றேன். இனிமே நீங்க இந்த செங்கோடம் பயிட்ட பேசக்கூடாது. ஏன் பேசினா அடிச்சு கழிச்சிருவானா? ஐயோ, உங்க தரம் என்ன, அந்த பய தரம் என்ன? அவனை நான் கவனிச்சுக்கிறேன்னு. என்னப்பா அது, நீ சொல்ற விஷயம் ஒண்ணுமே புரியலையா? என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவன் என் விஷயத்திலேயே ஆரம்பிச்சுட்டான். அதனால அந்த பயனை இனிமே நான் தான் கவனிக்கணும் இருக்கேன். நீங்க 2 பேரும் விடுங்க, அந்த பயலை நான் பார்க்க. ஆமா, இவன் யாரப்பா? இவன் என் நிழலு. நிழலா? வாங்கணும்னு நான் அவங்கள ரொம்ப கேட்டுக்கிறேன். Oh
வெளிக்கு வாரவங்க எல்லாரையும் மயக்க போறேன், நான் மயக்க போறேன், புதுமண பொண்ணு கூடலிலே மணக்க போறேன். நீ மணப்பொண்ணு தலையில் மட்டும் மணக்க போறேன், நான் மாப்பிள்ளை கழுத்தை சுத்தி தொங்க போறேன். நீ மணப்பொண்ணு தலையில் மட்டும் மணக்க போறேன், நான் மாப்பிள்ளை கழுத்தை சுத்தி தொங்க போறேன். நீ வாசனையே கொடுத்து புட்டு வதங்க போறேன், நான் வாரவங்க கையெல்லாம் புதுங்க போறேன், புங்க போறேன். அடி தந்தனத்தானா தந்தனத்தானா சரக்கிது தானா, உன் தரத்துக்கும் உடல் நிறத்துக்கும் நான் குறைஞ்சு போனேனா. அடி தந்தனத்தானா தந்தனத்தானா சரக்கிது தானா, உன் தரத்துக்கும் உடல் நிறத்துக்கும் நான் குறைஞ்சு போனேனா. கள்ளமில்லா மனசுக்கென்னை உவமை சொல்வாங்க, சிலரெல்லாம் காவியத்தில் இடம் கொடுப்பாங்க. கள்ளமில்லா மனசுக்கென்னை உவமை சொல்வாங்க, பெரும் கவிஞரெல்லாம் காவியத்தில் இடம் கொடுப்பாங்க. காத்தடிக்க போதும் என்னை காண துடிப்பாங்க, கடிக்க போதும் என்னை காண துடிப்பாங்க. உன்னை கண்டா கூட முள்ள நினைச்சு முகம் துடிப்பாங்க. அடி தந்தனத்தானா தந்தனத்தானா சரக்கிதுதானா, உன் தரத்துக்கும் உள்ள குணத்துக்கும் நான் குறைஞ்சு போனேனா. அடி தந்தனத்தானா தந்தனத்தானா சரக்கிதுதானா, உன் தரமுள்ள குணத்துக்கும் நான் குறைஞ்சு போனேனா. நீ மலரும் முன்னே கடைக்கு வந்து, மலரும் முன்னே கடைக்கு வந்து மலிஞ்சி போறவ, நீ உலரும் முன்னே தொட்டா கூட, உலரும் முன்னே தொட்டா கூட புகுந்து போறவ. நீ வளரும் போது பொம்பை தேடி பிடிச்சவ, நீ வளரும் போது பொம்பை தேடி பிடிச்சவ, அதுக்கு வகையில்லாம தனிச்சு நின்று தவிச்சவ, அதுக்கு வகையில்லாம தனிச்சு நின்று தவிச்சவ. அடி தந்தனத்தானா தந்தனத்தானா சரக்கிதுதானா, உன் தரத்துக்கும் உள்ள குணத்துக்கும் நான் குறைஞ்சு போனேனா. அடி தந்தனத்தானா தந்தனத்தானா சரக்கிதுதானா, உன் தரத்துக்கும் உள்ள குணத்துக்கும் நான் குறைஞ்சு போனேனா. தங்கச்சி தங்கச்சி தாமர தங்கச்சி, உங்களுக்குள்ளே எவதான் சிறந்தவ எடுத்து சொல்லடி தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி தாமரை தங்கச்சி, எங்களுக்குள்ளே எவதான் சிறந்தவ எடுத்து சொல்லடி தங்கச்சி. மலருவதெல்லாம் உலருவதும் மறந்திடவே நாம் அத்தச்சி அத்தச்சி. சில மனிதரை போலே வம்புகள் பேசி பிரிந்திடவே நாம் அத்தச்சி அத்தச்சி. மலருவதெல்லாம் உலருவதும் மறந்திடவே நாம் அத்தச்சி அத்தச்சி. சில மனிதரை போலே வம்புகள் பேசி பிரிந்திடவே நாம் அத்தச்சி அத்தச்சி. உலகில் சிறந்தது என்ன, பண்பு உள்ளவ செய்திடும் தானம், அந்த தானத்தில் சிறந்தது என்ன, நல்ல தன்மை வளர்க்கும் நிதானம். உலகில் சிறந்தது என்ன, அன்பு உள்ளவ செய்திடும் தானம், அந்த தானத்தில் சிறந்தது என்ன, நல்ல தன்மை வளர்க்கும் நிதானம். அதிலும் சிறந்தது என்ன, பல அகிசாமூர்த்திகள் ஆராய்ந்து சொன்ன உலக சமாதானம், உலக சமாதானம். பல அகிசாமூர்த்திகள் ஆராய்ந்து சொன்ன உலக சமாதானம், உலக சமாதானம். அதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும், எல்லோரும் ஒன்னாய் இருக்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும், எல்லோரும் ஒன்னாய் இருக்க வேண்டும். அப்போதான் உலக சமாதானம், எங்கும் நிலவும் சமாதானம், சமாதானம். இட்லி பத்தியா வெள்ளை வெள்ளேன்னு பூ மாதிரி இருக்கு. தோசை கூட ஆமா, இந்த இட்லியை எப்படி திம்பாங்க? அட தெரியாது. இந்த பாரு, இப்படி எடுத்து அடங்கார பசங்களா, ஏண்டா முத அங்காடி கூடையில வந்து கைய வச்சுங்களா சனிய மாதிரி.
ஏம்மா அகிலாண்டம், மாயாண்டி அண்ணன் கணக்குல என்ன 8 துட்டுக்கு இட்லி தின்ன சொன்னாரு. ஆமா ஆமா, பழைய பாக்கி குடுக்கறதுக்கே வழிய காணா. மாயாண்டி என்ன கணக்குலையாமல கணக்குல. அகிலாண்டம்மா, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. எங்க மாயாண்டி என்ன நின்னாருன்னா இந்த வார்த்தையை நீங்க பேசுவீங்களான்னு கேட்கிறேன். வாம்படி, என்னடா அகிலாண்டத்தை பயமுறுத்துற? உங்க மாயாண்டி அண்ணனும் நீங்களும் சோம்பேறி பசங்களா, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துறது, எவங்கிட்டயாச்சும் வம்ப வளர்த்து உதைய வாங்கிக்கிட்டு அம்போன்னு இங்க வந்து நிக்கிறது. போனா போய் பாவ புண்ணியத்துக்கு மிச்சம் மீதி இருக்கிற தோசை இட்லியை கொடுத்தா தின்னுட்டு என்னையே அதிகாரம் பண்றீங்களா? ஏண்டா இப்படியே உங்களுக்கு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா என் கதி என்னடா ஆகிறது? நீ இப்ப இவ்வளவு பேசுறியா? இப்ப என்னடா உங்க அப்பா காலத்துல பேசுவேன். பேசுவாங்க. தங்கமான மனசு, ஆமாண்ணா. ரொம்ப நல்ல உள்ளம், ரொம்ப இறங்கணும். கோலம் தான் கொஞ்சம் இருக்க உள்ள. ஆமாண்ணா. அம்மா, அதெல்லாம் போட்டும். பசி கண்ணெல்லாம் இருட்டுது, அதெல்லாம் பசி 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 பசி. டேய், என்னடா இது? சிச்சி சிச்சி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க போறது இல்ல. பாத்தா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டியா? கொடுக்க முடியாதுடா. பச்சை முத்து, என்ன சும்மா இருக்க? நீங்க கடை வைப்பியா? என்னடா கேட்டா? இல்ல, நாளைக்கு கடை இங்க இருக்குமான்னு கேட்டான். அதுதானே கேட்டேன். நல்ல காஞ்ச விறகு அடுப்புல வை. போடுறேன். ஏம்மா அகிலாண்டம், உனக்கு துட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு போனாங்களே, அவங்களெல்லாம் பயமுறுத்தி மாயாண்டி அண்ணன் துட்டு வாங்கி கொடுத்தாரு, அதை நினைச்சு பாத்தியா? சிச்சி, மானகட்ட பசங்களா, போட்டு எந்திரிச்சு போடுங்கடா. போடா. போச்சேன்னா போனா ஆப்பே ஏன் தூக்குறீங்க? போடாண்ணா. என்ன அகிலாண்டம், என்ன நம்ம பசங்களே ஒரே அடியா வரட்டுற? பின்ன தீவட்டி பசங்களுக்கு எல்லாம் பசி வந்துருச்சான், எங்கேயாச்சும் போய் விழுந்து சச்சல்றது தானே. அப்படி எல்லாம் சொல்லாத. என் கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிற பசங்க. அடடே, நிக்கிறிய உட்காரு. வாடா வாடா பேரவா. அகிலாண்டா, ஆ, இந்தா இந்த சின்ன ஐட்டத்தை இன்னைக்கு வச்சுக்கோ. அடே அப்பா, இத்தனை காலமா இட்லி வாங்கி சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு தாப்பா உங்ககிட்ட முழுசா இந்த 5 ரூபாயா பார்த்தேன். பச்சை முத்து, எடுப்பேன். எதுக்குடா? ரூபாய் 5 கொடுத்துருக்காரு. ஏய், தட்டை வைங்கடா, பலாரத்தை எடுத்துக்கிட்டு தொலைங்க. தின்னுட்டு தட்டை கொடுக்கணும். டேய் சொல்ல முத்து, நீயும் போய் கலந்துக்கோ. முடிச்ச பசி பசி பசின்னு ஐயோ. ஆமா, என்ன தெப்பக்கர மண்டபத்துக்கு போனீங்க, அது என்ன ஆச்சு? அத கேக்குறியா? ஆ. நம்ம பண்ணையார இந்த செங்கோடம் பைய வாய்க்கு வந்தபடி என்னமோ திட்டிக்கிட்டு இருந்தான். ம், நான் போனேன், என்னைய பார்த்தானோ இல்லையோ ஒரே ஓட்டம். ஓடி போயிட்டானா? அது மட்டுமா, ரங்கம்மா அப்பா வந்துட்டான். அப்புறம் ஏய், நீ இந்த இடத்தை விட்டு ஓடிடுறியா, உன்னை கொண்டு மட்டுப்பான்னு. அவ்வளவுதான், அவனும் ஒரே ஓட்டம். அப்ப பண்ணையாருக்கு மேல ரொம்ப பெரிய வந்திருக்கோம். நீ ஒண்ணு, நாளைக்கு பண்ணையாரு அவர் வீட்டுக்கு என்ன வர சொல்லிருக்காரு. ஆஹா. அப்படின்னா நான் சொல்றபடி செய்யு. உன் யோஜனை கேட்காம போவனா என்ன? வந்து என்னப்பா பவளமல, ஊர்ல எத்தனையோ ஏரி குளம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த குட்டையில வந்து எருவ மாட்டை குளிப்பாட்டுக்கிட்டு நிக்கிறிய. உனக்கு என்னடா தெரியும்? நான் இன்னைக்குதான் பட்டு துண்டு எடுத்து இடுப்புல கட்டிருக்கேன், புதுசா சட்டை வெட்டி எல்லாம் போட்டிருக்கேன். இன்னைக்கு இங்க இந்த எருவாடு சேத்துல வந்து போச்சு. எங்க சின்ன வயசுமா என்னடான்னா உடனடியா கழுவி கொண்டாடாங்கிறாரு. நான் ஏரி குளத்துக்கு போனா என் வேட்டி சட்டை என்னடா ஆகிறது? போடா. அழுக்கு விடாம தொழில் செய்யறியோ? ஏண்டா தடா போடா, போடா. சரிதான். சொல்ல வந்துட்டு ஆளை போடுற ஆளு. எருமை பயப்படு. யார கூப்பிட போட்டு ஒன்னே பாபாயா எரும கழுவுற லட்சமா இது? எரும கழுவுற லட்சமா இது என்ன? தண்ணி எல்லாம் மேல பட்டுருதா? சீச்சி, போடாத. யோசிக்காத பாபாயி, உனக்கு சொல்லி தெரியுமா? என்னது? இந்த கடுதாசி விஷயம் உங்க சின்ன வயசுமானுக்கு தெரிஞ்சு போய் நான் பட்ட பாடு. இங்க மாத்திரம் என்ன வாடுது? நீ கொடுத்த கடதாசி எங்க பெரியாவுக்கு தெரிஞ்சு போய் நான் பிழைச்சதே மறுபடியும் விட்டு தள்ளு பாபாய். அப்புறம் நம்ம சொந்த விஷயம். சிரிக்காத. ஏன்? நீ சிரிச்சா எனக்கு பயமா இருக்கு. பேசு பேசு, பேசியே கொள்ளு. இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட போறதில்ல. போயா அடித்தாராபுரம் தாம்பரம் தலையில கனகாம்பரம். ஏகாம்பரம் சிதம்பரம் எடுப்பில பீதாம்பரம். அடித்தாராபுரம் தாம்பரம் தலையில கனகாம்பரம். ஏகாம்பரம் சிதம்பரம் எடுப்பில பீதாம்பரம். கண் ஜாடையால தவிக்கிறோம் வா
தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் அட ஏகாம்பரம் சிதம்பரம் எடுப்பில பீதாம்பரம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் முழுப்புறோம் ஆமா மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் முழுப்புறோம் நீ மறந்து புட்டே தூங்கினாலும் மமட்டியால எழுப்புறோம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் முழுப்புறோம் நீ மறந்து புட்டே தூங்கினாலும் மமட்டியால எழுப்புறோம் பவச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம் பவச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம் பப்பாளி பழம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம் பப்பாளி பழம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம் ஆள் இல்லாம வெம்புறோம் இது நூல் இல்லாத பம்பரம் அட நாட்டு போறோம் காட்டு போறோம் சேச்சே நோட்டு போறோம் அப்புறம் தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் சிதம்பரமும் இடுப்பில பீதாம்பரம் அடி தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் சிதம்பரமும் இடுப்பில பீதாம்பரம் எடுத்த எந்த காரியமும் இனிமே ஜெயம்தான். உங்ககிட்ட கேட்காமலே எல்லா விஷயத்தையும் நானே முடிச்சிட்டேன். எந்த விஷயத்துக்குப்பா? செங்கோடனை தீர்த்து கட்டுற விஷயம். ஐயோ ஏன் என்ன மாயாண்டி? ஏன் 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 நீங்க பயப்படுறீங்க? உங்க மேல ஒரு தப்பு வராம நான் பாத்துக்கிறேன். மாயாண்டி என் மனசு ஒத்துக்கலப்பா. என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மகன் அவனை நீ கொல்றேன்னு சொன்னதும் என் ரத்தமே துடிக்கணும். நீங்க ஒண்ணு உங்களை அடிக்கிறேன்னு சொன்ன உடனே என் உடலே துடிச்சுதே. உங்களை தாய் மாமன் கூட பார்க்காம உங்ககிட்ட சண்டைக்கு வர்றான். நான் எங்க மாமன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றான். என் முறை பொண்ணு ரங்கம்மாளை கூட்டிட்டு போய் தனியா ரகசியம் பேசுறான். இதையெல்லாம் கண்ணால பார்த்த ஒருபாடு இந்த மாயாண்டி சும்மா இருப்பானா? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மாயாண்டி அதெல்லாம் முடியாது. சொல்லுங்க இதுக்கு. மாயாண்டி இது முள்ள பேசு. உனக்கு முள்ள பேசவே தெரியாது. எந்த விஷயத்தை எங்க பேசணும் எப்ப பேசணுங்கிறதே புரியுது இல்லப்பா. நீ ஒரு குழந்தை மாதிரி வா. நீ வாய நான் சொல்றேன். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா என்ன சொல்லுங்க. தெருவுல எப்ப பார்த்தாலும் 4 பய நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம பேசுறது அவங்க காதுல விழுந்துச்சுன்னா வம்பு தானே. இது என்னத்துக்கு நமக்கு? மாயாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். அந்த பயலை கொல்றேன்னு சொல்ற பாரு, என் மனசு இடம் தரலப்பா. என் மனசு இடம் தரல. சரி அவனை முடிச்சிடுறேன். மொழி அதை வேணா செய்யும். நீ எதுக்கும் உட்காந்து பேசு. சரி எங்க ₹1 எடுங்க. இது என்ன ₹1? ₹1 தான். ₹1? பெரிய ரூபா கேட்டேன். பழைய ரூபாய கேக்குறியா? அது இப்ப வர்றது இல்லையாப்பா? இல்லைங்க, பெரிய ரூபான்னா ₹100. 100? நீ என்னப்பா 100? எடுங்க எடுங்க. இது நெருப்பட்டி வச்சிருக்கியா? இல்ல நானே கொடுத்துறேன். பத்த வச்சிட்டியா? ஓஹோ, பத்த வச்சுட்டேன். ஏன்பா நீங்க ஒண்ணு, இந்த ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்த அந்த பய திமிர அடக்க வேணாம். அதுக்கா ₹100? ஆளை கொல்றதுன்னா 500, கால கைய ஒடிக்க 300, ஊமையடி அடிக்க 200, வாய் மிரட்டலுக்கு 100. அடப்பாவி, இது என்னப்பா மளிகை கடையில சாமானுக்கு விலை சொல்ற மாதிரி மனுஷன் உயிருக்குள்ள விலை சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீங்க ஒண்ணு, இந்த ஐட்டமே தனி. நீங்க பணத்தை எடுங்க. பணம் 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 எங்கப்பா போகுது? வேலையை முடிச்சுக்கிட்டு வாய பணத்தை தர்றேன். நீங்க பேசுங்க. செங்கோடம் இருக்கானே, அவன் கிட்ட என் வீட்டு விவகாரத்திலே தலையிட மாட்டேன்னு ஒரு கடுதாசியில எழுதி வாங்கிக்க. கடுதாசிலேயே? ஆமா. அப்புறம் அவன் தங்கச்சி கிட்டையும் என் மகனை கல்யாணம் பண்ண மாட்டேன் ஒரு வரி அந்த கடுதாசியில கோடியில எழுதி வாங்கிக்க.
போதும் எனக்கு. ஓ இன்னொரு விஷயம் இல்ல சொல்றது ஆஹா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க கச்சிதமா முடியும் இந்த மாயாண்டி திட்டமே வெட்டு ஒண்ணுதான் துண்டு ஒண்ணுதான் அது என்னப்பா, வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு. தெரியாதா உங்களுக்கு இந்த சித்திரவதைன்றாங்களே அது இந்த மாயாண்டி திட்டம். சரி, சட்டு புட்டுன்னு ஆக வேண்டி. கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜடி தொடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு காணாமே சுண்டுனை போட்டுக்கிட்டு போறவளே 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 பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம். போறவளே போறவளே பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம். காடு வயல படைச்சு கலப்பையை படைச்சா இந்த கன்னி பொண்ணையும் படைச்சு உன் கண்ணு ரெண்டையும் படைச்சா நேச மச்சான் சொல்லு மச்சான். என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசை மச்சான் மச்சான் யாரு ஒண்ணு தாறுமாறா பேச வச்சான் மச்சான். ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசை மச்சான் மச்சான் யாரு ஒண்ணு தாறுமாறா பேச வச்சான் மச்சான். தாறுமாறா பேசவல்லே பொன்னு ரங்கம் ரங்கம் பொன்னு ரங்கம் கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கம் ரங்கம். தாறுமாறா பேசவல்லே பொன்னு ரங்கம் ரங்கம் பொன்னு ரங்கம் கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கம் ரங்கம். ஆறி போனா போகட்டும் ஆசை மச்சான் மச்சான் ஆசை மச்சான் கஞ்சி அப்பனுக்கு கொண்டு போறேன் அருமை மச்சான் மச்சான். ஆறி போனா போகட்டும் ஆசை மச்சான் மச்சான் ஆசை மச்சான் கஞ்சி அப்பனுக்கு கொண்டு போறேன் அருமை மச்சான் மச்சான். தன்னந்தனியா போறியே ஏன் பொன்னு ரங்கம் போனா தைரியமா திரும்பி வருவா சின்னோரங்கம். தன்னந்தனி போறியே ஏன் பொன்னு ரங்கம் போனா தைரியமா திரும்பி வருவா சின்னரங்கம் ரங்கம். மண்ணை நம்பி மறவிக்கேன் பொன்னு ரங்கம் அந்த மரத்து நிழல் குடியிருப்பா சின்னரங்கம். போறவளே போறவளே பொன்னு ரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம். போறவளே போறவளே பொன்னு ரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம். ஓ நல்லா ஞாபகம் இருக்கு. போங்க சீக்கிரம் நீ போடா நான் இருக்கு போடா. ஏய் வடியில கூட போட்டுக்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? ஒன்றரை தடத்தை பார்த்துட்டு நீ போடா. கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லல என்ன செய்வ? என்ன செய்யணும்?
என்னத்த செய்யறது?